ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு வீடியோ என்னென்னா, நம்ம வண்டி தான். இப்போ வந்து நிறைய வண்டி இருக்குது, பில் ஆகலை. ஏகப்பட்ட வண்டி இருக்குது, பில் ஆகலை. அதனால் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, நந்தி ஹில்ஸ்னு ஒன்று இருக்குது. அங்கே தெரியல மலை, அந்த மலைக்கு அந்த பக்கம் நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் இருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னா ஒரு கோயில், பிரபலமான ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு அது ஒரு ஹில்ஸு, பெரிய ஹில்ஸு. அந்த ஹில்ஸுக்கு போய் அந்த இடங்களெல்லாம் எப்படி இருக்குது, டூரிஸ்ட் பிளேஸ்லாம் நிறைய இருக்குன்றாங்க. அங்கெல்லாம் போயிட்டு இன்றைக்கி நம்ம வீடியோ எடுத்து இந்த விளாக்கில் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிளம்ப போகிறோம். வண்டி வழி எப்படி இருக்குது, ஹில்ஸ்லாம் எப்படி இருக்குது, நம்ம இந்த விளாக் கூட தான் பார்த்தோம். நண்பர்களே, இப்போ நம்ம கிளம்பிட்டோம். எங்கேருந்து கிளம்புறோன்னா, நம்ம ஆஃபீஸ்லேருந்து தான் கிளம்புறோம். ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு ஆல்ரெடி பழைய வீடியோக்கள்லாம் சொல்லியிருக்கேன். என்னால் ஒருக்க கூட சொல்கிறேன். இந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா, பெங்களூரில் அவுட்ரு தான், ஹைதராபாத் ரோட்டில் இருக்குது. கரெக்டான லொக்கேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனஹள்ளி டு சிக்லாப்பூர், இந்த 2 ஊருக்கும் இடையில வந்து வெங்கடகிரி கோட்டை அப்படின்னு ஒரு ஊர் வருது. அந்த ஊர்லேயே தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஹைவே ரோட்லேயே தான். இங்கேருந்து தான் நம்ம கிளம்புறோம். பக்கத்துலேயே தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தான் நம்ம போகக்கூடிய இடம். நம்ம போகக்கூடிய வழியிலே வந்து ஒரு ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோயில் இருக்குது. நந்தி கோயில் இருக்காமா, ரொம்ப விசேஷம். அந்த கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பசங்க. எங்கே போய் எவ்வளோ நேரம் நிற்கிறாங்கன்னு தெரியல. மேலே போகிறதுக்கு எப்படி டைம் வரோன்னே நமக்கு செட் ஆகணுன்னே எனக்கு புரியல. முடிஞ்ச அளவுக்கு போவோம். அந்த கோயிலுக்கு போயிட்டு நம்ம அங்கே உள்ள கோயில் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குங்கிறது. இந்த இடம் கரெக்டாக லொக்கேஷன் எங்கன்னா, வெங்கடகிரி கோட்டையிலேருந்து நம்ம சிக்லாப்பூர் பார்த்து போகும்போதே ரைட் சைடில் நாகார்ஜுனா இன்ஸ்டியூட் இருக்கும். அந்த ஏரியா தான் இது. அந்த பாலம் வந்து மேலே ஏறும். நம்ம பாலத்துக்கு போகல, பாலத்துக்கு கீழே போயிட்டு லெஃப்ட்டில் நமக்கு கட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம இப்படி வரோம். ஓகே, இதுதான் நாகார்ஜுனா இன்ஸ்டியூட் படிக்கிற மக்கள் நினைக்கிறேன். இதுலேருந்து நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணி போயிட்டுருக்கோம். இது வந்து ஒரே ரோடு தான். ஒரு 5 கிலோமீட்டர் போனீங்கன்னா உள்ளே வந்து அந்த கோயில் இருக்குது. லொக்கேஷன் பார்த்துட்டோம். நண்பர்களே, இதுதான் நந்தி கோயில். உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வெளியே உள்ள லொக்கேஷனை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாம். நண்பர்களே, இதுதான் வந்து நந்தி ஹில்ஸ் போகக்கூடிய என்ட்ரன்ஸே சூப்பராக வச்சுருக்காங்க. ரோடெல்லாம் பக்காவாக இருக்குது. சின்ன ரோடாக இருந்தாலும் அருமையான ரோடு. நம்ம வந்து ஹில்ஸ் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இதுதான் ஹில்ஸு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வேலை வந்து ஆந்திரா டு பெங்களூர் தான் வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். முன்னாடியெல்லாம் எப்படின்னா, ஆந்திராவில் லோடு ஏற்றி அன்லோடிங் பாயிண்ட்டுக்கு டைரெக்ட் பில்லு கொடுத்துருவாங்க. டைரெக்டாக நம்ம போய் இறக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம ஆஃபீஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அது வந்து கான்ட்ராக்ட் எடுத்துட்டாங்க. கான்ட்ராக்ட் எடுத்து வந்து இங்கே ஒரு ஸ்டாக் பாயிண்ட் போட்டிருக்காங்க. நம்ம லோடு ஏற்றி ஸ்டாக் பாயிண்டில் கொண்டு விட்டுட்டு அடுத்தது சிட்டிக்குள்ளே யார் சிம் எடுக்கிறாங்களோ அங்கேருந்து மெயில் வரும். அதில் வந்து பில் அடித்து நமக்கு தருவாங்க. எங்கே போய் இறக்கணும் அப்படின்னு அட்ரஸ் பார்த்து நம்ம இறக்குறத வேலை. இப்போ வந்து சிட்டிக்குள்ளே மழை அதிகமாக போயிருந்தனால அவங்க யாருமே ஆர்டர் போடலை அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம வந்தாச்சுனாலே 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆல்ட் ஆகி தான், ஸ்டாக் பாயிண்ட்லேயே ஆல்ட் ஆகி தான் நம்ம பிளான்ட்லேயே போய் இறக்குற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ நம்ம வந்து ஒரு 2 நாள் ஆச்சு, வந்து 2 நாளாக நின்றுட்டுருக்கோம். சரி, இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இங்கே பக்கத்துலேயே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கிளம்பிட்டோம். இங்கே மத்தியானமே கிளம்பணும் அப்படின்னு இருந்தோம், பிளான் பண்ணியிருந்தோம். பசங்கள்லாம் வரல, என்ன பண்ணாங்கன்னு தெரில. ஃபோன் பண்ணால் எடுக்கலை. ஏன்னா அவங்க வண்டி வந்து ரொம்ப தள்ளி நிற்கிது. இங்கேருந்து அங்கே போனாலே ஒரு 1/2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போகணும் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஃபோன் பண்ணால் எடுக்கலை. சரி, என்ன பண்ணாங்களோன்னு விட்டுட்டேன். இன்றைக்கி போகிறது நடக்காது அப்படின்னு நினச்சேன். ஆனால் கரெக்டாக 4 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஃபோன் பண்ணி நம்ம கிளம்புவோம் அப்படின்ட்டாங்க. 4 மணிக்கு மேலே, இப்போ 25 கிலோமீட்டர் மேலே போயிட்டு அங்கே என்னத்தை சுற்றி பார்க்க முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நம்ம போவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கவர் பண்ணி எல்லா இடமும் பார்க்கலாம். நண்பர்கள், இந்த பைக் வந்து யாருக்கு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த பைக் வந்து என்னோடய பைக் தான். நான் கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலுக்கும் பெங்களூருக்கும் பைக்கில் தான் வந்துட்டு போயிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா, இந்த வெங்கடகிரி கோட்டையிலேருந்து பெங்களூர் வரைக்குமே ஒரு 50-60 கிலோமீட்டர் இருக்கும். இவ்வளோ இடமும் கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2-3 மணி நேரம் ஆகுது. அப்புறமா அங்கேருந்து நாகர்கோவிலுக்கு இப்போ ஒரு 15 மணி நேரம், கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் 20 மணி நேரம் இங்கேருந்து நான் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு, நாகர்கோவில் வீட்டில் போய் சேர்றதுக்கு 20 மணி நேரம் ஆயிடுது. அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பைக் வந்து ரொம்ப வசதியாக இருக்குது. இப்போ இங்கேருந்து எடுத்தோன்னா ஒரு 70-80லேயே போனால் கூட ஒரு 12 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடலாம். எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் நான் எப்போவுமே போகும்போதும் வரும்போது நான் பைக்கில் தான் போயிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லை, வீட்டில் இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா பைக்கு சும்மாவே இருக்குது, ஸ்டார்ட் பண்ணுறது கூட ஆள் இருக்காது. ஏன்னா 1 மாதம் 2 மாதத்துக்கு தான் ஊருக்கு போகிறேன். அதனால் அந்த வண்டி அப்படியே தான் நின்றுருப்போம். இங்கே வந்தாச்சுன்னா நான் வந்து இது மாதிரி ஸ்டாக் பாயிண்டில் நிற்கும் போது எடுத்து கடைக்கு போகிறது, அப்போ எடுத்து வண்டி ஸ்டார்ட் பண்ணுறது, வண்டி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுன்னு அதில் ஒரு கவனம் எனக்கு அதில் வருது. அதனால் எனக்கு இது வந்து கொஞ்சம் பெட்டராக தெரியறதுனால நான் வந்து ஊர்லேருந்து பைக்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். மேலே போக 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 பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு செம்மையாக இருக்குது. அந்த ஏரியாவும் பார்க்குறதுக்கு பாருங்கள் என்ன அழகாக இருக்குதுன்னு. ஃபுல்லாக அடர்த்தியான ஒரு ஏரியா. ஆனால் வியூவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ரோடுமே அருமையாக போட்டுக்கிறாங்க. ஆனால் நான் இந்தளவு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆல்ரெடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி மேலே வரக்கூடியது தான் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து லோடுகள் வந்து நம்ம ரொம்ப நெருக்கமாக இருந்தது.
அதாவது நமக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கே டைம் இல்லை. அந்த மாதிரி இருக்க கண்டிஷனில் வந்து மேலே வரதுக்கு நமக்கு டைம் கிடைக்கல. அதனால் நமக்கு இப்போது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டோம். நம்ம கொஞ்சம் நேரமே வந்திருக்கணும், மிஸ் ஆகி போச்சு, பரவாயில்ல. ஆனாலும் உண்மையாகவே இந்த இடங்கள் வந்து நான் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குன்னு நான் சுத்தமாக நினைக்கல. ஆனால் இந்த வீடியோவில் வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல. இந்த ஹீல்ஸு அது பயங்கரமான ஹீல்ஸு. ஒன்லி காரு பைக் மட்டும்தான் வருது. பெரிய வண்டிகள் எதுவுமே இங்கே அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன், வரவே இல்லை. பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். பெரிய வண்டியே வரல, அப்படி ஃப்ரீயாக தான் இருக்குது. ஏரியா நல்லா இருக்குது. இது வந்து வெக்கேஷன் டைமு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடங்களில் வந்து மக்கள் வந்துட்டும் போயிட்டுமா தான் இருக்கணும். ஆனால் இங்கே வந்து இவ்வளோ தூரம் நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம், பெரிய உள்ள வண்டிகள் போகலை. இனி மேலே போய் பார்த்தா தான் தெரியும் கூட்டங்கள் இருக்குதா, மக்கள் வந்துட்டு போகிறாங்களா அப்படின்னு தெரியும். ஆனால் உண்மையாகவே நல்லா இருக்குது. இந்த மாதிரி இடங்களை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. எதுக்காக இந்த மக்கள் இவ்வளவு வராமல் இருக்காங்கங்கிறது தெரியலை. பொதுவாகவே பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்து நல்ல கிளைமேட்டாக இருக்கும். நல்ல வெயில் டைமு கூட கீழே வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து ரொம்ப இதாக இருக்காது, கொஞ்சம் நல்லாயிருக்கும். நைட்டு பார்த்திங்கன்னா குளிராகவே தான் இருக்கும். மேலே போக பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஊட்டி கொடைக்கானல் இருக்கிறது மாதிரி ஒரு ஜில்னஸ் ஜம்முன்னு இருக்குது. இந்த ஏரியாவில் பயணம் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா அது ஒரு ஊட்டி கொடைக்கானலில் பண்ண மாதிரி தான் இருக்குது. நான் ரொம்ப நாள் ஊட்டியில் இருந்தேன். அந்த இப்போ இங்கெல்லாம் வரும்போது எனக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல் தான் வருது. நண்பர்களே, நம்ம மேலே என்ட்ரன்ஸுக்கு வந்துவிட்டோம். ஆர்ச்சி தெரியுது பாருங்கள், எவ்வளோ ஹைட்டு கம்மியாக இருக்குது. டெம்போ ட்ராவலர் தான் கரெக்டாக வருது, அந்தளவுக்கு தான் ஹைட்டு இருக்குது. ஆனால் சூப்பராக வச்சுருக்காங்க. வாங்க நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். நண்பர்களே, நம்ம வந்து நந்தி ஹில்ஸ் வந்துவிட்டோம். யார் வந்துருக்காரு? நம்ம பிரபாகரனே, நம்ம கம்பெனி டிரைவரு. இது உன் பேர் என்ன? சந்தோஷ் நம்ம கம்பெனி டிரைவரு. நிதிஷ் நம்ம கம்பெனி டிரைவரு. சந்தோஷோட மருமகன் இந்த பையன் ஊர் சுற்றி பார்க்குறதுக்காக வெக்கேஷன் டைமுக்கு நம்ம வண்டி கூட வந்திருக்கான். ஆனால் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு சூப்பர் டூருக்கு வந்திருக்கோம். பாருங்கள், இது வந்து பார்க்கிங்கு. இனி நம்ம மேலே அங்கே போகிறோம். மேலே 1 கிலோமீட்டர் போகணுமா, போகக்கூடிய வழியில் எப்படி இருக்குன்னு நம்ம அங்கே பார்க்கலாம். நண்பர்களே, நம்ம உள்ளே வந்துவிட்டோம். இது போகக்கூடிய வழி. அங்கே கீழே எப்படி தெரியுது பாருங்கள், கீழே உள்ள இடங்கள்லாம் தெரியுது. பழைய காலத்து மரங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். என்னென்ன மரம்னே தெரியல. ஆமாம், ஒரு தெப்பக்குளம் இருக்குது. இங்கே ஒரு வழி போகுது, எங்கே போகுதுன்னு தெரியல. நம்ம நேரமாக வந்துட்டு தான் எல்லாம் பார்த்துருக்கலான்னு நினைக்கிறேன். இப்போவுமே மணி பார்த்திங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. எங்கே போகணும், எப்படி போகணுன்னு ஒன்றும் தெரில. பார்த்துட்டு போகலாமா? தெப்பக்குளம் வந்திருக்கோம். தண்ணி இருக்கா? குளத்தில் தண்ணி இல்லை போல். தண்ணி இருக்குது. அது என்ன மரம்? இது ஏதோ ஒரு மரம் வச்சுருக்காங்க. மீன்லாம் போகுது பாருங்க, சூப்பரா. தெப்பக்குளமே நல்லா பண்ணியிருக்காங்க, சுற்றி படி. சூப்பரா இருக்கு. ராசா மெல்ல போப்பா. என்ன போக போகிறாரு? இங்கே ஒரு வழி இருக்குது. இது அந்த பக்கம் ஏதோ ஒரு பாயிண்ட் தெரியும் போலுக்கே, வாங்க பார்க்கலாம். இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டு. ஓ, பார்க்கிங் தான் தெரியுதா? சூப்பராக இருக்குது. கீழே உள்ள இடம்லாம் அப்படியே தெரியுது. அங்கே ஒரு மலை இருக்குது. அந்த மலை வந்து தனி மலை, தனி, இதோட அட்டாச் இல்லை. கீழேருந்து பார்க்கும்போது தனியாக தெரிஞ்சதில்ல. நான் வரப்போ ஸ்டெப்ல தான் நடந்து வந்தோம். நான் வரப்போ நந்தினி, ஐயோ குழந்தை கீழே விழுந்துட்டோம். குழந்தைக்கு இல்லையே. கன்னட தெரிஞ்சவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஓ, இது ஷார்ட்கட்டா? யாருக்கு ஷார்ட்கட்டு? தாத்தா யாத்திரத்தில் எப்படி ஏறி போறாரு பாருங்க, முக்குது. சொல்லு 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 சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்லு. சின்ன பிள்ளைங்க விளையாடும் பூங்கா, சிறுவர்கள் விளையாட்டு மைதானம்.
ஐயோ எனக்கு தெரியலையே. வேண்டாம் ஒன்று வந்துச்சா ஸ்டார்டிங்லயே சரியான வந்துச்சுல உன்னை கண்ணனே உடனே கண்டு ஓடுது பாரு. இங்கே எங்க 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 பாரு பட்டர்ஃப்ளை பிடிக்குது அது. ஏய் மெல்ல மெல்ல பொறுமை பேசுறா. என்ன பண்றாளே? அந்த அடையில பேசுறாங்க பாரு. பெரிய பொறுமை. ஹாய் ஹாய். ஏய் என்ன பண்ற? How are you? How are you? இவனு கூட இன்னொரு பையன் இருந்தாச்சுன்னா இன்னும் என்ஜாய் பண்ணுவோம் அதிகமாக. அப்படிதானடா? பேர் என்ன? யோபாலன். யோபாலனா? சிவபாலன். சிவபாலனா? ஹோட்டல் மயூரா. மயூரா? ஓ மயூரா இங்கேயும் இருக்கா? நம்ம இப்படி தான் போண்டிருக்கோம். இதான் ஹைட்டு. இங்கே போகலாம். அங்கே தானா? ஓ அப்படியா? நோ என்ட்ரி. ஓகே உண்மைதான். இப்படி போய் இப்படி தான் வரும். கரெக்ட். அப்படியே போயிட்டு கறங்கி இப்படி வெளியே வந்து கீழே போகணுமா? ஓகே நண்பர்களே எல்லாம் ஒன்றா போவோம். போகலாம். வாங்க வாங்க. சூப்பராக இருக்குது. இது ஃபுல்லாமே மலையாக தான் இருக்குண்ணா. அப்படியே மலையாக தான் இருக்குது. ஏறி இறங்கி போகுது. ஃபுல் மலை. ஆமாம் நம்ம நிற்கிறதோட சின்ன ஹைட் போகிறது மலை தான். நண்பர்களே பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. நண்பர்களே நேரம் இருட்ட போகுது. மக்கள்லாம் டயர்ட் ஆயாச்சு. நம்ம பிரபாரனை நடக்க முடியாமல் நடந்து போகிறாரு. இங்கே ஏதோ கோயில் இருக்குதாமா. அப்போ அப்படி போய் பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குன்னு தெரியல. ஒரு குகை இறங்கி போகுது. கோயில் தானா? தெப்பக்குளமா? என்ன இருக்குங்க? கோயிலா? போங்க ஒரு ஆள் கூட போங்க. செருப்பு கத்தி போடுவோம். சிவன் கோயிலா? ஆமாம் அதான் இந்த பக்கம் ஒரு வழி இருக்கு. ஏய் அப்போ நம்ம செட்டு அதில் தான் இருக்கு. நாகார்ஜுனா இதானே? நாகார்ஜுனா அங்கே தெரியுது பாருங்க வண்டி நிற்கிறதுலாம். இது நாகார்ஜுனா காலேஜ். இங்கே தான் இருக்குது நம்ம செட்டு. ஓகே அதான் அந்த ஏரி எங்கே இருக்குல்ல நம்ம செட்டு பக்கத்தில் இருக்க ஏரி. அது கரெக்டு. இங்கே உள்ள ஒரு கோயில் இருக்கு. கோயில் தானே அது? மலைக்கு உள்ளே குகை மாதிரி வச்சுருக்காங்க கோயில். வாசல் அங்கே இருக்குது பாரு. ஊட்டி கேட்டு போட்டுருக்குது. இது வந்து ஜன்னல் இவங்க அது மேலே தான். ஆமாம் நம்ம அங்கோடிச்சு அவன் இப்படியே வரும்போது இப்படியே கூட வந்துருந்துருக்கலாம். அது என்ன மயூர் ஹோட்டலா? மயூரா. ஓகே இல்லை இல்லை இன்னும் கீழே போகணும். இது மேலே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சேண்ணே. சாப்பிடுவோம். கொஞ்சம் தெம்பு இருக்கும் கீழே போகுதுக்கு. ஒரு டீ மட்டும் தானே.
அங்கே ஒரு கோவில் இருக்கு பாருண்ணா. சூப்பராக இருக்குது, வியூ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வந்துடும். நண்பர்களே, மேக்ஸிமம் இருட்டுறதுக்கு முன்னாடி எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கவர் பண்ணி சீக்கிரமாக முடிச்சிட்டோம். இந்த குட்டி விளாக் எப்படி இருந்தது கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிவிங்க. நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இப்போ நம்ம மேலே தான் இருக்கோம், கீழே இறங்கி போகிறதுக்கு இருட்டிச்சு, வீடியோலாம் எடுக்க முடியாது. இனி அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிடுங்க. நண்பர்களை சேர்ந்து கேட்குறோம், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.